வெல்கம் டு GGR1 மேக்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போது 5 மார்க்கில் 2025 குவார்ட்டர்லி கம்பல்சரியில் கொடுத்துருக்காங்க. இந்த 5 மார்க்கை இது க்ரியேட்டிவ் கொஸ்டின் புக்கில் இல்லாமல் அந்த மாடல் புக்கில் இருக்கிற மாடலை வச்சு க்ரியேட்டிவ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 100 and 10,000 ஆர் டிவிசிபிள் பை 11 கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 100லேருந்து 10,000க்குள்ளே எதெல்லாம் பிட்வீன் 11ஆல் டிவைட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 100க்கு அப்புறம் எது பிட்வீனில் பார்த்தீங்கன்னா 110. ஃபஸ்ட்டு 110 தான் 11 டேபிளில் டிவைட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அது கூட 11 ஆட் பண்ணிங்க. 11 ஆட் பண்ணிங்கன்னா 121. அது கூட 121 கூட ஒரு 11 ஆட் பண்ணிங்க 132 ப்ளஸ் டாட் 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 டாட். இப்போ பிட்வீன்லாம் இதில் இருக்குது. 100க்கு அப்புறம் இருக்க பிட்வீன் ஒரு 3 டேர்ம் மட்டும் நம்ம 11ஆல் டிவைட் பண்ணுறதை எடுத்துக்கலாம். 10,000க்கு பிட்வீனில் பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் 999 ஒரு 9 பார்த்தீங்கன்னா 9,999 தான் பிட்வீனில் இருக்கும். 10,000க்கு உள்ள பார்த்தீங்கன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் கொடுத்துட்டாங்க. இது ஸ்டார்டிங் டேர்ம் வந்து A, லாஸ்ட் டேர்ம் வந்து L. இப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா D is equal to T2 minus T1 ஃபார்முலா. அப்போ D is equal to T2 இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இது டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது டேர்ம் 3. அப்போது T2 என்ன கொடுத்துருக்காங்க 121 மைனஸ் 110. அப்போ 121ல் 110 மைனஸ் பண்ணோம்னா 11. அப்போ Dன்றது 11. நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். தென் இப்போ இது மாதிரி லாஸ்ட் டைம் கொடுத்துட்டாங்கன்னா லாஸ்ட் டைம் கண்டுபிடிக்க ஃபார்முலா N is equal to L minus A by D plus 1. இதுதான் nth டேர்ம் இங்கே லாஸ்ட்டில். அப்போது n டேர்ம் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் டைம் கொடுத்ததுனால லாஸ்ட் டைம் வச்சு n டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். n டேர்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலா L minus A by D plus 1. Lன்றது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 999 மைனஸ் ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்ம் 110 டிவைடட் பை டிஃப்ரென்ஸுன்றது பார்த்திங்கன்னா D கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 11 + 1. இப்போது 999ல் 110 சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா இப்போ 999ல் 110 மைனஸ் பண்ணோம்னா 9889 வரும். பார்த்திங்கன்னா டிவைடட் பை 11 + 1 ஆல்ரெடி ஃபார்முலாவில் இருக்க +1 எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். இப்போ 11 டேபிளில் இதை கேன்சல் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 11 டைம்ஸ் பண்ணோம்னா 8 டைம்ஸ் இருக்கும். 108 வரும். 108னா எத்தனை டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 11ல் டிவைட் பண்ணோம்னா 9 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் வந்து 9 இருக்கும். 99 தான் 11 டைமில் 9 டைம். அப்போ 899 தான். அப்போ 899 + 1 ஆட் பண்ணோம்னா 900. என்னுடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். 900ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் சம்முன்னு கொடுத்ததுனால SN டேர்ம் கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் n இப்போ ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். SN is equal to லாஸ்ட் டைம் கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா n/2 A + L. சம் கண்டுபிடிக்க ஃபார்முலா n தெரியும்ல, இங்கே பாருங்கள் 900/2. A தெரியும். A கொஸ்டினில் நம்மளே ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். பிட்வீன் 100க்கு அப்புறம் இருக்கிற ஃபஸ்ட்டு 11ஆல் டிவைட் ஆகிறது 110. அப்போ 110 ப்ளஸ் லாஸ்ட் டைம் 999 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ 900 டிவைடட் பை 2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா வேல்யூ என்ன வருதுன்னா 10,109 வேல்யூ வருது. இப்போ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 1 2 சார் 450 சார். அப்புறம் 450 இன்ட்டு ப்ராக்கெட் இருந்தால் மல்டிப்ளைன்னு அர்த்தம் 10109. நான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் போட்டிருக்கேன். மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வருது 4549,050. இதுதான் மல்டிப்ளை வேல்யூ. இந்த சம்முக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். ஸோ தேங்க்யூ.